ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொல்கிற ஒரு வார்த்தை, உங்கள் வாழ்க்கை மலரப்போகிறது. எத்தனை பேர் அதற்கு ஆமேன் என்று சொல்கிறீர்கள்? இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கூட வறண்டு போன நிலைமை காணப்படுகிறதோ, உங்களுடைய வாழ்க்கையில் கூட என்னென்ன ரீதியிலெல்லாம் நீங்கள் ஒடுக்கப்பட்ட நிலைமையில் காணப்படுகிறீர்களோ, என் வாழ்க்கையா அற்புதம் செய்ய போகிறார், என் வாழ்க்கையிலையா அற்புதத்தை செய்து என் வாழ்க்கையை ஆண்டவர் மலர பண்ண போகிறார் என்றால் உங்கள் வாழ்க்கையை தான் தேவன் மலர பண்ண போகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 35ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் இவ்வாறாய் வாசிக்கிறோம். வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும் என்று என்ன செய்யப்படுகிறது, சொல்லப்படுகிறது. புஷ்பத்தை போல அப்படின்னா ஒரு பூ என்பது அது மலர்ந்து வெளியே வரும் பொழுது அந்த பூவிலேருந்து வாசனை என்ன செய்யும், வெளியில் வரும். அது அநேகருக்கு என்ன செய்யணும் சொன்னால் மகிழ்ச்சியை கொண்டு வரும், அநேகருக்கு ஒரு இன்பமான ஒரு அனுபவத்தை கொண்டு வரும். இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் ஒரு இன்பமான அனுபவமே, ஒரு மகிழ்ச்சியான அனுபவமே, ஒரு சந்தோஷமான அனுபவமே உன் வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கிறது. ஒரு வறண்டு போன நிலைமையை போல தான் காணப்படுகிறார். அந்த வார்த்தையில் என்ன சொல்லுகிறது? வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து. உன் வாழ்க்கையில் ஒரு வனாந்தரத்தை போல, ஒரு வறண்ட நிலைமையை போல உன் வாழ்க்கை இருக்கிறது. வருமானம் வருது, அந்த வருமானத்தில் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய முடியலைன்னு சொன்னால் அந்த லோனு இந்த லோனு, அதை அடைச்சி இதை அடைச்சி கடைசியில் ஒன்றுமே இல்லாத அளவுக்கு ஒரு வறண்டு போன நிலைமை தான் காணப்படுகிறது. இந்த வருஷத்தில் நான் எப்படி என்ன செய்ய போகிறேனோ, பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட போகிறேனோ, இந்த கடனை நான் எப்படி அடைத்து தீரப்போகிறேனோ, இந்த காரியத்தில் எப்படி நடக்க போகிறதோ, என் பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை நான் எப்படி முடிக்க போகிறேனோ, இந்த வேலையை தொடங்கிட்டேன் நான் எப்படி முடிக்க போகிறேனோ என்று சொல்லி உங்களுக்குள்ளே பல குழப்பங்கள், பல வேதனைகள், பல காரியத்தில் சந்தோஷத்தை இழந்து போயிருக்கிறீங்க. இன்னைக்கு உங்களை பார்த்து தான் வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல என்ன செய்யும், செழிக்கும். புஷ்பத்தை போல வாழ்க்கை மலரத்தக்கதாக, புஷ்பத்தை போல வாழ்க்கை செழிக்கத்தக்கதாக கர்த்தர் சொல்கிற ரகசியம் என்ன தெரியுமா? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 32ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் இவ்வாறாய் வாசிக்கிறோம். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது செழிப்பான வயல்வெளி என்ன செய்யப்படும்? வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் உன்னதத்திலிருந்து இந்த ஆவி ஊற்றப்படும் மட்டும், அவனா பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளை செழிப்பாக்குகிறவர். குடும்பத்தில் இருந்த ஆவியில் நிரம்பி ஜெபிக்கணும். உங்களுடைய குடும்பத்தில் குடும்பமாய் ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறது, தனிப்பட்ட ரீதியில் ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறது, சபையில் ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறது. அந்த ஆவியானவர் தான் நம் மேல் ஊற்றப்படும் பொழுது தான் என்ன செய்யப்படும் என்றால் மாற்றங்கள் வரும். ஆவியானவர் இல்லாத இடத்துல அப்படியே இருக்கும். ஆனால் ஆவியானவர் ஊற்றப்படும் போது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும். செழிப்பான வயல்வெளி காடாக என்ன செய்யப்படும், எண்ணப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? அப்படி என்றால் ஒரு செழிப்பை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஒரு மலர்ந்து என்ன சொன்னால் மனம் வீசுகிற ஒரு அனுபவம், வாசனை வீசுகிற அனுபவம், பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற அனுபவம், ஒரு பெருக்கத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள். குடும்பத்திலையும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் திருச்சபையிலையும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் தரப்போகிறார். இதற்கு ஒரே ரகசியம், பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவரை விட்டுறக்கூடாது. பரிசுத்த ஆவியானவரை நம்மளை என்ன செஞ்சிட, துக்கப்படுத்திடக்கூடாது. பாவத்துக்கு இடம் கொடுத்து ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தில் பேசி ஆவியானவரை விட்டுறாதீங்க. ஆவியானவர் தான் உங்கள் வாழ்க்கையை மலர பண்ண முடியும். ஆவியானவருக்கு ஒப்பு கொடுப்போமா? சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, இன்றைக்கும் ஆவியானவருக்கு விட்டு கொடுக்க ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் செய்யும். நீரே அற்புதம் செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God bless you all.